வெல்கம் டு டேஸ்டி குக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. டக்குன்னு இது பிகினர்ஸ் கூட செய்யலாம். காலையில் ஒரு வேலைக்கு பரபரப்பாக போகிறவங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக எடுத்துகிட்டு போனால் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ட்ரை பண்ணலாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் ரொம்பவே ட்ரை பண்ணலாங்க. அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தொட்டுக்கிற நல்ல சுருக்குன்னு ஒரு தக்காளி சட்னி ஈஸியாக தான் டக்குன்னு செய்யக்கூடியது அதுமேவும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஓட்ஸை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ இதை ஆறிடுச்சு. ஆறவும் நம்ம இதில் மிக்ஸி சாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் ரவையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் தயிர், உப்பு தேவைக்கு. இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குருவோம். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இதுக்கு நம்ம தக்காளி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிளான சட்னி தான். இதில் ஒரு கைப்பிடிக்கு வெங்காயம், காரத்துக்கு ஒரு வத்தல், ஒரு கலர் காஷ்மீர் வத்தல், இப்போ தக்காளி, இதை சுற்றி சேர்த்து வதக்கிடலாங்க. இந்த ஓட்ஸ் இட்லிக்கு இந்த மாதிரி ஒரு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டீங்களாச்சும் சூப்பராக இருக்குங்க. தொட்டு சாப்பிட்றதுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓட்ஸ் இட்லி நான் ஏற்கனவே ஓட்ஸ் பால் கஞ்சி போட்டிருக்கேன், ஓட்ஸ் மசாலா கஞ்சி போட்டிருக்கேன். அதோட லிங்க்லாம் தரேன், அதையும் பாருங்கள். ஓட்ஸ் புட்டு போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். நான் லிங்க்கு கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கு கொடுங்க. ஓட்ஸ் இட்லிக்கு இந்த மாதிரி ஒரு கார சட்னி நல்லா காரம் பிடிக்கிறவங்க நல்லா காரமாக வச்சு தொட்டு சாப்பிடலாம். காரம் மீடியமாக சாப்பிடணும். இந்த மாதிரி கம்மியாக ஒரு வத்தல் போட்டுட்டு இந்த மாதிரி வதக்கி ஒரு தொட்டுக்கிட்டு ஒரு சட்னி போனால் போதும், ஒரு தக்காளி சட்னியே போதும். இல்லை நம்ம இதில் எதுவுமே அதிகமாக சேர்க்கல. தக்காளி வெங்காயம் ஒரு வத்தல் இருந்தாலே போதும். டக்குன்னு ஒரு சட்னி வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு எடுக்கலாம் லைட்டாக. இதில் ஒத்தப்பட்ட புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. அந்த தண்ணி நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் இழுத்துக்கிடுச்சு. இட்லி மாவு பதத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எவ்வளோ பொடியாக இஞ்சி நறுக்கணுமோ அவ்வளோக்களவு நறுக்குங்க சேர்த்து. இதில் சும்மா ஒரு 10 ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஓட்ஸ் இட்லின்றால் நமக்கு டைட்டிஷன் ஆகுங்களா, அதுக்காக இஞ்சி ஜீரகம் சேர்த்துக்கிறதுங்க. இது சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நமக்கு இன்ஸ்டன்ட்னால் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா இல்லைன்னா ஈனோ எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது இன்ஸ்டன்ட்றனால தான் நம்ம சேர்த்துக்கிறது. பார்த்தீங்களா, அந்த இட்லி மாவு பதத்துக்கு இப்படி விழுகணும். விழுந்தால் அப்படியே இந்த அளவுக்கு விழுகணுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சு ஓட்ஸ் இட்லிக்கு.
இப்போ இந்த இது உங்களுக்கு பேச்சுலராக இருந்தீங்களாக்கா இந்த இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இட்லி பாத்திரம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி எதுனாலும் ஒரு பாத்திரம் ஃப்ளாட்டாக இருக்கிறது இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக உள்ளதாக இருக்குங்க. இப்போ நான் அதான் எடுத்திருக்கேன். இட்லி பாத்திரம் இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ ரூமில் ஒரு 4 பசங்க இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க விரும்புகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் பாத்திரம் எடுத்துகிட்டு அடியில் நம்ம இட்லி ஒட்டாமல் இட்லி பாத்திரத்தை நம்ம எப்படி எண்ணெய் தடவும் துணி விரிக்காததில் அதில் இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. இப்போ தடவி எடுத்தாச்சுங்க. இப்போ இட்லி நம்ம ஊற்றிக்கலாம். இதில் நீங்கள் அடியில் முந்திரி பருப்பு போடணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாங்க. இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஊற்றி எடுத்தாச்சுங்க. லைட்டாக இப்படி அப்படி தட்டி கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ தண்ணியும் சுட்டுருச்சுங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு நீங்கள் இன்றைக்கி ஊற்றுனீங்களாவே டக்குன்னு வெந்துடும். எண்ணெயில் தண்ணி நல்லா சூடாக்கிட்டு டக்குன்னு வச்சோமாக்கு இட்லி நல்லா மெதுவாக சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிளேட் வச்சுட்டு இப்போ நம்ம இட்லியெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதான். இந்த டிப்ஸு பேச்சருக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பசங்களுக்கெல்லாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான். இப்போ இட்லி வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நமக்கு அதுக்கு ஒரு சட்னி நம்ம வதக்கணும் பார்த்தீங்களா, அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். பேச்சலாக இருந்தீங்களா ஒன்றுமே இருக்காது. இந்த மாதிரி தக்காளியும் அக்கா அன்றைக்கி வதக்கின மாதிரி ஒரு தக்காளியும் வத்தலும் போட்டு வதக்கினாங்க. சிம்பிளாக ஒரு சட்னி தொட்டு சாப்பிட்டுட்டு சூப்பராக போகலாம், சுருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ சட்னியும் அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்மளுடைய இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இது ஆறவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 10 கடுகு சேர்த்துக்குங்க. இது தாளிக்காமல் கூட நம்ம தக்காளி அப்படியே கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். வேணுன்னா விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி கடுகு போட்டு சிம்பிளாக ஒரு தாளிப்பு பண்ணி கொடுத்துக்குங்க. இப்போ நம்மளுடைய அருமையான சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம ஓட்ஸ் இட்லியும் அதுக்கு மேட்ச நல்லா சுருக்குன்னு ஒரு தக்காளி சட்னி தாங்க இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் பார்த்துருக்கோம். இது வேலைக்கு போகிறவங்களும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. வெயிட் லாஸ் எடுக்கிறவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டு போகிறதுக்கு ஒரு லைட்டாக சாப்பிட்டு போகணும்னு நீங்கள் விரும்புனீங்களாக்க இந்த மாதிரி ரெசிபி எடுக்கலாங்க. எல்லாருக்குமே எடுக்கலாம். வயசானவங்களுக்கு கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.